சபை சபையா இருக்க வேண்டும். இப்ப நம்ம சங்கீதத்தில் படிச்சோம்ல, தேவன் தன் பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய வழிகளை தெரிய பண்ணுகிற தெய்வம். அப்போ இந்த இடம் எப்படி இருக்க வேண்டுமாம்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதுக்கு தான் நான் ரொம்ப பாடுபட்டுட்டு வரேன். இது முதலாவது நான் ஒன்று சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ, இதுவரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க அது எனக்கு தெரியாது. அது என்னை பத்தி வேண்டாம். இந்த சபையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல இந்த வருஷத்திலிருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த சபை சபையாக இருக்க வேண்டும். இந்த சபையில ஒழுங்கினங்கள் வேண்டாம். நான் அதுதான் இந்த சபை தொடக்கத்தில் நான் இந்த ஆராதனை நேரத்தில் லாக் பண்ணியிருந்தேன். ஆனால் இனி பண்ண போறதில்ல. ஒரு குட் நியூஸ் இல்லை, யார் ஜெபிச்சான்னு தெரியல, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கார். இனிமேல் சபை லேட்டா வரவங்களுக்கு பூட்டப்படாது. ஆமீன், அல்லேலூயா. அதனால 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும், சரியா 12 மணிக்கு முடிச்சிருவேன். நீங்க 9 மணிக்கு வரலாம், 9:30க்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம், 11 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு கூட வந்து ஆமீன் அல்லேலூயா சொல்லிட்டு போயிடலாம். நான் கேட்க போறதில்லை. ஆனா இந்த பைபிள்ல கர்த்தர் நல்ல ரோசம் முழுவரா இருந்துச்சுன்னா உங்களை அவர் கேட்பார். இனிமேல் நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். இனி நான் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி பூட்ட போறதில்லை. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். அவர் சொன்ன, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் மல்லு கட்டுற, நீ என் பாதத்தில் உட்கார், நான் பார்க்குறேன். உனக்கு வியாதியில இழுத்துனுக்கல, பிரச்சனை இழுத்துனுக்கல. அப்போ வர டாக்டர் லேட்டா வருவாங்க. நீ போற நேரத்தில் டாக்டர் காதுல போன் வச்சு பேசின்னு பாரு. உனக்கு எழுதுற மருந்து, பக்கத்தில் எழுதுற மருந்து உனக்கு எழுதி அனுப்புவார். நடக்கும். நீ தேவ சமூகத்தில் காத்தில்லைன்னா நீ காத்திருக்கிற இடம் உலகமா இருக்கும். எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பர்சனல் பிரச்சனை கிடையாது. எனக்கும் உங்களுக்கும், உங்க மேல எனக்கு கோவம் கிடையாது, என் மேல உங்களுக்கு எதனா கோவம் இருக்கு, உங்க மேல எனக்கு கோவம் இருக்குதுன்னா என் மேல எதனா கோவம் இருக்கு, எதுவும் இல்லை. அப்படித்தானே? நம்மெல்லாம் யார் நிமித்தம் கூடி வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தும்படி நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த சபையில ஒழுங்கின வேண்டாம். ரெண்டாவது, இந்த சபை ஆவிக்குரிய சபை. ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை தான் ஆவிக்குரிய சபை. இது பாரம்பரிய சபை கிடையாது. கல்யாணத்துக்கு, சாவுக்கு, அப்புறம் பிறந்த நாளுக்கு, இறந்த நாளுக்கு நீ வந்து பேரு கொடுத்துட்ட, நீ நாசனம் எடுத்துட்ட, இங்க வந்த, உனக்கு நான் வருவேன்னு நினைச்சா தயவுசெய்து அந்த எண்ணத்தை என்ன பண்ணிடு, நீ மாத்திக்கோ. ரெண்டாவது, உன்னோட பர்சனல் டெஸ்டிமோனி, உன்னோட தனிப்பட்ட சாட்சி ரொம்ப முக்கியம். உன் சாட்சிக்கு எடுத்து நீங்க வந்து நான் உன்னை பத்தி புகாரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நான் என் கையால உனக்கு ராபோஜனம் கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேன். உனக்கு எவ்வளவு சபை திறந்திருக்கு அங்க போயிடு. நான் இருக்கிற 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேரும் பரலோகத்துக்கு வரணும், அதான் நான் ஆசைப்படுறேன். நம்பர் 3, ஆராதனை நேரத்தில் இங்க அங்க நடந்துட்டு மேலே போயிட்டோ கீழே போயிட்டோ உலாவிட்டு இருந்தா நீ தயவுசெய்து இங்க வராத, நீ வீட்டிலே உட்கார், நீ வேணாம். You are not fit for this church. நான் பேசுறது சில பேர் கடினமா இருந்தாலும் எனக்காக நான் பேசல, கர்த்தர் பேச சொல்றாரு, இதோட நான் இதை பத்தி பேச மாட்டேன். நேரம் வந்தா வா, இல்லைன்னா நீ அடுத்த வாரம் வா. நீ சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட் கிடையாது. இது ஆவியானவரோட சபை. இல்லை அப்படியே வந்தாலும் சாட்சியா வா. எங்கெங்க வந்தாலும் தூரம் இருந்தவங்கெல்லாம் வந்தாச்சு. நீ வந்து இந்த கிட்ட இந்த சுத்தி படத்துல இருந்துக்கிட்டு நீ வரலன்னா சொன்னா மட்டும் மூக்குக்கு மேல ரோசம் வருது, கோவம் வருது. அது கோவம் வந்து ஒன்றும் இல்லை, கர்த்தர் அடிப்பார்.
ஒன்று மனம் மாறு, இல்லைன்னா வழியை விடு. நாங்கள் வளர ஆசைப்படுறோம். இந்த மாதிரி குந்தி குந்தி நம்ம இத்தனை வருஷமா என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. செகண்டு, சபையில் சில ஒழுங்குன்னு இருக்கு. ஜெபம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஜெபத்தில் ஜெபம் நடத்துறவங்க அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஃபோன் பண்ணுறது, தற்செயலில் நான் போயிட்டேன், இதெல்லாம் வந்து ஒழுங்கினமான செயல். இது தேவ சமூகத்தில் யூ cannot play. அந்த நேரத்தை க்ளீட் பண்ணிடணும். உன்னால் நடத்த முடியலையா, ஒன்று முன்னாடி சொல்லிடு, இல்லை நீ விட்டுரு. உன்னை வச்சு நீங்கள் சுற்றலை, இங்கே பரிசுத்தாவித்த மையமாக வச்சு சுற்றுறோம். அவர் தான் விடுவிக்கிறவர். ஒன்று, அந்த ஜெப நேரத்தில் எவ்ரிபடி ஷுட் பர்ஃபெக்டாக அந்த நேரத்தை நீங்கள் கீப்பப் பண்ணணும். செயின் ப்ரேயரா, எல்லாரும் செயின் ப்ரேயரில் உட்காரணும். நான் பாஸ்டர்கிட்ட சொல்லிக்கிறேன் இவங்க, அதெல்லாம் வேண்டாம். ஜெபனா ஜெபம். அந்த நேரத்தில் சாமான் கழுவுறது, அந்த நேரத்தில் இது கழுவுறது, இதெல்லாம் வேணாம் சபைக்குள்ளே. இந்த ஒழுக்கத்தை தயவு செய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எப்படி ஏற்று நடக்கிறாங்களோ அங்கே நீங்கள் போங்க. எனக்கு கூட்டம் வேணாம், சபையை நடக்கலான்னா கூட பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஒழுங்கினமான செயலில் நம்ம சபையை நடத்தி கொண்டு போவே வேணாம். ஆமீனா? அல்லேலூயாவா? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? நான் சொல்லியிருக்கேன், இந்த வருஷத்தில் இந்த 2வது சர்வீஸ் ஆரம்பிக்கணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. அதுக்கு பரிசுத்தம், உண்மை, உத்தம, உழைப்பு, ஆத்ம அறுவடை கண்டிப்பாக ஊழியத்தில் தேவை. உன் பழைய கதை பேசிக்கின்னு இதெல்லாம் உட்கார நேரம் இல்லை. உனக்கு கடவுள் மேலே இஷ்டம் இல்லையா, உனக்கு கோயில் மேலே இஷ்டம் இல்லையா, தயவுசெய்து நீ விலகிடு. நீ வந்து ஒரு ஆகானா இந்த சபைக்குள்ளே இருக்காத. அது எல்லாருக்கும் பொழுதும். செகண்ட், 4வது, இந்த சபைக்குள்ள காலை வச்ச உடனே, இந்த ஆலயத்துக்குள்ள காலை வச்சுன்னா உறவு இருக்கக்கூடாது. இந்த உறவுக்குள்ளே இங்கே வரக்கூடாது யாராக இருந்தாலும். ஏன்னா நான் பூட்டிட்டேன், அந்த பூட்டுறதுக்கு இனி வரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னை அசிங்கப்பட்டுட்டு அவமானப்படுத்திட்டேன்னு நம்ம சபைக்கு விரோதமாக சில பேர் எழுப்பி இருக்கிற, அவங்க கூட போய் கைக்கு சேர்த்தாச்சு. நான் உன்னை இங்கே சிங்காசனம் இறக்குவேன், கீழே உன்னை உன்னில தான் ஆக்குவேன், உன்னால் முடிஞ்சான இசை. எந்த சபையில் எந்த ஆளுங்களுக்கு பிடிக்கல அவங்க கூடலாம் இப்போ கை கேத்தாச்சு. ஆனால் இனிமேல் உனக்கு இங்கே இடம் கிடையாது. இனி இந்த ஊழியத்திலையும் இந்த குடும்பத்திலையும் உனக்கு இடம் கிடையாது. அதை நான் தெய்வ சமூகத்தில் சொல்கிறேன். இதனால் என்ன இழப்பு வந்தாலும் சரி, நான் கோபத்தில் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், அதெல்லாம் இங்கே இருக்காது. தயவுசெய்து, நான் சபைக்கு நீ வரவானா சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நீ வேறு சபை பார்த்துன்னு போகிறது உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. 5வது, இந்த சபையில் இந்த மொபைல் ஃபோன் பேசுறது, இந்த சபைக்குள்ள லவ் பண்ணின்னு சுத்துறது, இந்த சபைக்குள்ள இந்த மாதிரி கேரக்டர் வைஸ் பிரச்சனை நமக்குள்ள வேண்டாம். நான் எதனா தப்பு செய்கிறேன்னா, என் மேலே என்ன புகார் பிராந்து இருக்கா, நீங்கள் எல்லாரும் கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரத்தை நான் கொடுத்துருக்குறேன். என்னை கேட்கக்கூடாது, கத்தர் பார்த்து பாரு ஊழியக்காரங்கிட்ட நீங்களாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. என் மேலே எதனா பிரச்சனைனா தயவு செய்து நீங்கள் ஆராதனை முன்னாடி இல்லை முடிச்சோ இல்லை தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னை வந்து கேட்கலாம். நான் உனக்கு பதில் சொல்ல ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கிறேன். பின்னாடி வந்து என்னை பற்றி பேசுறதோ, பின்னாடி இந்த ஊழியத்தை பற்றி பேசுறதோ அது ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள முடியாது. இது பேசினாலும் வித் ஆதாரம். இப்போ நான் உங்களை பற்றி இதனா சொல்கிறேன்னு யாருன்னா நீ சொன்னாங்கன்னா அதோட ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும். சொன்ன நபரையும் கூட்டின்னு வாங்க, உங்களுக்கு நீங்கள் எல்லாம் வாங்க, அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும். அதை போல் நான் இப்படி சொன்னேன், நான் அப்படி பண்ணேன், இப்படியா இருக்கும் அப்படியா இருக்குன்னா தயவுசெய்து அவங்கள ஜோட்டால் அடித்து என்ன பண்ணுங்க, தெத்தி விட்டு. ஜோட்னா என்ன, சவுக்கு ஏசுநாதரை போல் கையில் எடுத்து தான் ஆகும். புரிஞ்சுதா அருண்? புரிஞ்சுதா? எத்தனைக்காரன் சொன்னேன்? என்ன நான் சொன்னேன்? நம்பர் 1, பத்தியா யூடியூப்ல இன்னைக்கு லைவ் இருக்கும், அதை போய் திருப்பி திருப்பி கேள். இன்னைக்கு பேசின வார்த்தை யூடியூப்ல இருக்க, திருப்பி திருப்பி கேள். ஒன்று
முசல் குட்டியாரு இல்லைன்னா இப்படி வானா. முழங்கால் போட்டு தேவங்கிட்ட போராடி வெளியேறப்பட்ட சபை. இன்னைக்கு சபை தான் ஒழுங்கினமா போகுது. சில பேர் சபை நம்ம தான் சபை, நாங்களே ஆலயம், நமக்கு இருவர் நம்ம ஒருவர் சபை. செகண்ட், நம்ம இந்த வருஷத்துல சில பேர் இடம் கொடுக்குறேன்றீங்க, சபைக்கு கொடுக்குறேன்றீங்க. அந்த இடம் சபை எல்லாமே எந்த ஒரு தனிப்பட்ட நபர் பேர்ல இருக்கக்கூடாது. அதுக்கு ஒத்து வந்தா நீ கொடு, இல்லை அதுபட்ட சபை வேண்டாம், அப்படிப்பட்ட இடம் வேண்டாம். எல்லாம் கர்த்தருடைய பேர்ல தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சபையில் ஆல்ரெடி பிரச்சனை என்ன தெரியுமா? தனித்தனி பேரில் வாங்கி அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு சில ஒன்றுத்துக்கு புரோஜனம் எடுத்த சில ஆட்கள் அது உள்ளே பூந்துக்கிட்டு, இதை நான் விட மாட்டேன், இதை நான் பண்ண மாட்டேன், இதை நடத்த மாட்டேன், போக மாட்டேன், நடத்தலைன்னா போ. நம்ம மேல்மருத்தில் கூட இது இப்படிப்பட்ட பிரச்சனை தான் தொடங்கினால இந்த நாள் வரைக்கும் போயிட்டு இருக்கு. தனிப்பட்ட விரோதத்தில் சபை பாதிக்கப்படுது. ஆனால் நம்ம தரிசனம் மாவட்டத்துக்கு ஒரு சபை கண்டிப்பாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண மாதிரி நம்ம திறப்போம். அது கண்கள் காணும். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க? நீ என்ன ஒரு ஸ்டெப் பிளாக் பண்ண, கர்த்தர் எனக்கு 10 ஸ்டெப்பை திறக்கிறாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு கதவை திறப்புவதும் பூட்டுவதும் கர்த்தர். நான் இந்த இடத்துல ஜான்சனா பேசல, தேவனோட ரெப்ரசன்டேட்டிவா பேசுறேன். சகல அதிகாரத்தோடு சகல உரிமையோடு தேவனுடைய ஒரு ஊழியனா நான் எச்சரிக்கிறேன். நானும் கீழே இறங்கினா ஒரு சராசரி மனுஷன், பாவ நிறைந்த மனுஷன், நான் பர்ஃபெக்ட் இது வரைக்கும் சொல்ல. ஆனா எனக்கு விரோதமா பல சக்திகள் போராடிட்டு வந்து, பல மனிதர்கள் இன்னைக்கும் போராடி தான் இருக்கிறாங்க. இந்த சிண்டு முடிச்சு விடுத்து, நான் சொன்னாத சொன்னு சொல்லுது, நான் பண்ணாத பண்ணன்னு சொல்லுது, இந்த கலகம் ஓட்டுறது, கோல் வைக்கிறது, இதெல்லாம் நீ விட்டுரு. இப்ப ஜனங்களுக்கு பயம் இல்லை, பயம் போயிடுச்சு. அவர் இருக்கும்போது எல்லாம் பயந்து இருந்தாங்க, ஐயா வயசு. அந்த பயம் இப்ப இல்லை. நீ மனுஷனுக்கு பயப்பட பழகிட்டல, நீ கர்த்தருக்கு பயப்பட எப்ப பழகு. மனுஷன் உன்னை தூக்கி போட்டு போயிடுவான், ஆனா கர்த்தர் ஒரு நாள் தூக்கி போட்டு போக மாட்டாரு. நீ கர்த்தருக்கு பயப்படுற, மனுஷனுக்கு பயப்பட போறியா? ஏன் தெரியுமா? தேவன் தான் நம்ம முகத்தை பிரகாசிக்கிறவ. தேவன் தான் நம்ம உயர்த்து போறாரு. நீ யாருக்கும் பயப்படாத, எந்த மனுஷனுக்கும். எனக்கு நீ சேர்த்து தான் சொல்ற. நான் சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்ட். ஆமா, நீ எல்லாரும் இந்த சபையில ஆசீர்வதிக்க பாருங்க. பல தூரத்திலிருந்து வந்திருக்காங்க, பல காரியங்கள் வந்திருக்காங்க. எங்க சொந்த கதை, என் சோக கதை இப்படி அப்படி கேட்டு போல இல்ல. கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்கள் ஆசீர்வாதமாய் வீடு போனா கர்த்தர் ஆசைப்படுறாரு. உன்னால அந்த ஃப்ளோ கட் ஆக கூடாது. அப்படிப்பட்ட ஊழியனுக்கு வேணாம், அப்படிப்பட்ட சபை வேணாம், அப்படிப்பட்ட ஜெயனம் வேணாம். நான் இன்னைக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. உன் ஆதாயத்துக்காக, உன் பணத்துக்காக தசம்பாகமா நான் ஊழியம் பண்ணா நான் உன்னை ப்ளீஸ் பண்ணலாம், எனக்கு வேண்டாம். என்னை போஷிப்பது கர்த்தர், என்னை மட்டும் நடத்தி வந்து கர்த்தர் என்று ஆணிதரமா மனசுல சொல்லுவேன். உன் தயவுலையோ நீ இருப்பனோ நான் வந்து இங்க இருக்கல. ஏன் தெரியுமா? நம்ம தேவன் எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க ஒரு ஆள் கூட நீங்க வெக்கப்பட்டு போக கூடாது. ஏன்னா கர்த்தரோட சமூகத்துல வந்திருக்கிற நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? இத்தனை வருஷமா சபைக்கு வரிய, எத்தனை வருஷமா நீ ஆலயத்துக்கு வரிய, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கா? உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கா? இன்னைக்கு நீ என்ன பண்ற? அப்படிதான் இருக்கிற. நீ பொருள் தான் காமிக்கிற, பொருள் ஆசை இல்ல. உன் ஜீவியத்துல ஒரு மாற்றம் இருக்கா? நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறியா? இல்லையே. ஆனா
ஆண்டவர் சொன்னது போல இந்த வருஷத்துல நம்ம எல்லாரும் கனித்தரவர்களாய் மாத்தணும். நீ நம்புறியா நம்பலையா எனக்கு தெரியாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது போல இந்த சபை ஆயிரம் ஆயிரமாய் பெருக பண்ணுகிற தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த என்னாலே நடக்கல, சபை உன்னால நடக்கல, ஆவியானவரால் தான் நடக்குது. இன்னைக்கு நீ ஆவியானவருக்கு இடம் கொடுதான் நான் சொல்றேன். ஆவியானவருக்கு இடம் கொடு. அந்த ஆவியானவர் தான் உன்னை விடுவிக்கிறார். அந்த ஆவியானவர் தான் உள்ள பேசுறாரு. அந்த ஆவியானவர் தான் உன்னை வந்து சமாதானத்தில் நடத்துறாரு. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனாக இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசிக்க பண்ணினார். Who's gonna give a light for your heart? இன்று செய்தியின் தலைப்பாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 4:6. செய்தியின் தலைப்பு பிரகாசிக்கும் தெய்வம். இல்ல அப்படி இன்னொரு பதம், பிரகாசிக்கும் தேவ முகம் உன்னுடைய முகத்தின் மேல். ஒரு குட் நியூஸ் சொல்றேன், கேக்குறீங்களா? எத்தனை பேர் குட் நியூஸ் வேணும்? ஒரு குட் நியூஸ். இந்த வருஷம் முடிவுல உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்புறியா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்கன்னா ஒரு ஜோரா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப எல்லாம் நம்புறீங்க. சரி பிரதர், சில பேர் நினைக்கிறாங்க சர்ப்ரைஸ்னா இருக்கட்டும், நீ போன வாரம் கேள்வி கேட்டல 500 ரூபாய் தரேன்னு, அதை சொல்லி இப்போ நீ அதை சொல்லு. ஏன் பவுலியும் சீலாவையும் சினம் கொண்டு அந்த பேய கடிந்து கொண்டான்? அவங்க உண்மையை தானே சொன்னாங்க. அப்பயும் அவன் கோவப்பட்டான். அதை நீ சொல்லு. நான் சொல்லுறதுக்கு முன்னாடி நீ சொல்லு, ஏன் பண்ணாரு? எனி சான்ஸ்? ஏங்க நான் கேட்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியல. ஏன் பண்ணா சிறைச்சாலத்தில் ரசிக்கப்படுறதுக்காக பாவம் 2 அப்பாவி ரோட்ல நடந்து போயின்னுக்குறாங்க. ஒரு பேய் ஒம்பு இழுத்து அவங்களை அடி அடிச்சு ரத்தத்துல போட்டு சிறைச்சாலத்தில் போட்டு ரசிக்கப்பட, அதுக்கு வேற மாதிரி ரசிக்கப்பட வைக்கலாமே? தேவனால் கூடாத காரியம். கடிந்து கொண்டாங்களா? அப்போ ஆவி அப்படியே மனசுல இருந்து வச்சிருக்கலாமா? இங்க கூட இப்ப நிறைய ஆவி சுத்தி நிக்க, நான் இப்ப பேசிட்டு இருக்கல, நிறைய ஆவி மனசுல யோசிச்சுக்குது. நிறைய ஆவி இப்ப யோசிக்குது. அத மனசோட டீல் பண்ணி விட்டுறலாம்ல. என்ன தெரியணும்? இது உங்க முன்னோர் சொல்லி கொடுத்தது, போட்ட இன்ஜெக்ஷன் தப்பு. அது கிளத்துருக்கு திசையோட வார்த்தை, நம்பாத. அதுதான் இதே பழைய, அதான் பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சுட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஒண்ணும் கிடையாது. என்ன சொன்னாரு? எப்படி சொன்னாரு? அதெல்லாம் உண்மைதான். அடி உதையா வாங்கணும். தட் இஸ் மை பாயிண்ட். நீ பெருமைப்படக்கூடாது. ஓகே, ஆவி சொல்லி பெருமை வந்துச்சுன்னா நீ ஆவிக்கு ஒரு ஜீவத்துல வேஸ்ட். சரி, அப்ப கோவம் கொடாம சின்னம் கொள்ளாமே அப்படி தட்டி விட்டு போயிருக்கலாம், இல்ல கண்டுக்காம போயிருக்கலாம். அந்த வழியை போல விட்டுலாம, பிரச்சனை வேணால. இப்ப டிராக்ஸ் கூட எத்தனை பேருக்கு ஹாஸ்பிட்டல் டிராக்ஸ் கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் போறீங்க? சரி, அதை விடு. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தீங்க? எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தீங்க? அதுவும் போலியா?
நான் போனேன். இப்ப ஏன் போறது இல்ல? இப்ப போன என்ன பண்றான்? சொல்லம்மா, சொல்லக்கூடாதுன்னா சட்டங்குதா? அப்ப ஏன் மிஞ்சி போ, பேசு, அடி கொடுத்தா வாங்கிக்கோ, கிழிச்சு போட்டா வாங்கிக்கோ, ஒதுங்கி போறல, அது மாதிரி இவங்க ஒதுங்கி போலாம்ல. சரி, இப்ப கூட நான் சொல்ல மாட்டேன், யோசிங்க, அவ்வளவுதான். நான் சில இன்ட்லாம் கொடுத்துட்டேன். கரெக்டா கர்த்தர் உங்க மனசுல என்ன பேசுறாரு அதுதான் இங்க வேணும். இந்த ரட்சிப்பு ஒரு ஆளை அடிச்சு நொறுக்கி துன்புறுத்தி தான் உனக்கு ரட்சிக்கு பண்ணனா அது யோசிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, சிறைச்சலத்துக்காக ரட்சிக்கப்படுறதுக்காக இவங்களை பலியாட ஆகிறது ரெண்டாவது பட்சம். மூணாவது பட்சம், இவங்க பெருமை கொண்டு, ஒரு பேய் சொல்லுறதுனால இவங்க பெருமை கொண்டு, இப்போ கொடுத்தா எங்கேயோ பேய் நிறைய சொல்லுது, கிட்ட வந்தாலும் எரியுதுன்னு, அப்போ உனக்கு பெருமை வருதுல்ல. வருமா? தேவனுடைய பிள்ளைகள் பெருமை வருமா? வருமா வராதா? எங்களுக்கு வராது, அடுத்தவங்க வந்துடலாம். அப்ப அவன் தேவகுமாரனே இல்ல, தேவ புள்ளியே இல்ல, அது பேய் புள்ள. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். விழுகிறவன் எவனோ, விழாதபடி நிக்கிறவன் எவனோ, நடக்கிறவன் எவனோ எச்சரிக்காரு. எதற்காக கர்த்தர் இந்த பாதையில அவங்களை கொண்டு போனார்? எதற்காக இவர்கள் தொழுமரத்தில் கட்டி வைத்து அடி உதை வாங்கி உள்காவலில் வைத்தார்கள்? ஒருவேளை இவங்க துதிக்காம இருந்தாங்கன்னா இரவு மறுநாள் இவங்க எந்திருக்க முடியாது. தேவன் ரட்சிக்கப்படுறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு, அந்த வழிகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கலாம். தேவன் முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நமக்கு சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுவார். நீங்க நினைக்கலாம், ஒரு முகத்து மேல எத்தனை பட்டி பூசுறாங்க, எத்தனை மாவு பூசுறாங்க, எத்தனை லிப்ஸ்டிக்க விடுறாங்க, மேக்கப் பண்ணது தப்பா கரெக்டா? நான் கேட்டேன், ஏன் கல்யாணத்துக்கு லேட்டு? விழுப்புரத்துல ஏன் கல்யாணத்துக்கு லேட்டு? ஏமா லேட்டு? உங்களுக்கு தெரியாது. சரி, உங்க பொண்ணுகிட்ட கேட்கிறேன், ஏமா லேட்டு? மேக்கப் போட லேட்டா? இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கூடாது நீங்க? ஏன் லேட்டா? பியூட்டி பார்லர். அந்த மூஞ்சி என்னதான் பண்ணிருப்பாங்க? அப்படி என்னதான் பண்ணிருப்பாங்க? மேக்கப் போடு தப்பா கரெக்டா? ஆம் இல்லை, கரெக்டா சொல்லுங்க. ஆம் இல்லை, தப்பா கரெக்டா? தப்பு. பைபிள் எங்கன்னா போட்டிருக்கா? என்ன அலங்காரம்? என்ன மேக்கப் போடலன்னா மூஞ்ச பார்க்க முடியலையம்மா. இப்ப இருக்கிறதுலாம் அட்லீஸ்ட் மேக்கப் போட்டாது ஒரு அளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கு. புருவெல்லாம் ஷேப் பண்ணி நல்லா அப்படியே எல்லாம் போட்டு ஒரு அளவுக்கு அம்சமா இருக்கு. இந்த ஜாக்கப் கூட எதை பார்த்து வாங்கிட்டாரு? மேக்கப்பை பார்த்து. இது யாரு மூஞ்சி திருப்பி திருப்பி? யாரு இது? இது யாரு? லேயாவா? இது யாரு? இவ ஆண்டர் அட்வைஸ் தான் பண்றாரு. என்ன அட்வைஸ் பண்றாரு? என்ன பண்றாரு? சாந்தமும் அமைதியுள்ள ஆவிதான் வெளியே குணமே. வெளியரங்கத்தை பார்த்து உள்ளரங்கத்தை பார்க்கலாம். இதுகளை பார்த்து இதுல ரெண்டுத்திலுமே இதுதான் நல்லதான். உள்ளான அரங்கம் தான் வெளி அலங்காரத்தை பார்க்கிலும் உள்ளான அலங்காரமே. கேளுங்க, புறம்பான அலங்கரிப்பு இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற இருக்க கடவுது. வெளியேறு. அப்ப பாவம் போட்டிருக்கா? பாவமா?
மேக்கப் பண்ணிட்டோம். மேக்கப் பண்ணிட்டோம். எஸ்தருக்கு ஏங்க அதை விடுங்க, ஜெயில இருந்த யோசேப்பை கூட்டின்னு போயிட்டு நல்லா பண்ணி ஷேவ்லாம் பண்ணி நல்லா பண்ணி உள்ள எடுத்து போய் ராஜாக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா நம்மளா கரெக்டா இருக்கணும். ஆனா அதை காட்டிலும் உனக்கு என்ன இருக்கணும், உள்ள இது இருக்கணும். உள்ளான அரங்கிறது தான் ஃபர்ஸ்ட். ஒரு க்ரீம் எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு க்ரீம் எவ்வளோ இருக்கும் நீங்க சொல்றீங்க ஆண்டனி பிரதர்? சாதா மூஞ்சிக்கு போடுற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுக்க எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? ஒரு 200. என்ன போய் கேட்டால் என்ன தெரியும் கேட்குறீங்களா? சரி உங்களை விடுங்க. எவ்வளோ இருக்கும்? விமன் சைட் எவ்வளோமா இருக்கும்? 250. ரொம்ப கம்மியாக சொல்றீங்க. 300. அப்போ நீங்களும் அவ்வளோதான் யூஸ் பண்ணுறீங்களா? பிராண்ட் சரி, சூப்பர் பிராண்ட் ஒன்று சொல்லு. மேக்ஸ். உனக்கு எப்படி தெரியும் கேட்குறியா? எனக்கு தெரியும். நானும் பலியாட மாதிரி போயிருக்கிறாங்கலாம். அப்புறம் கிளினிக் ஒரு பிராண்டு, லாரியல் ஒரு பிராண்டு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் முக்கிய. அப்புறம் மேபேக், நியூயார்க் மேபேக்கா வித்தியாசம் இப்போ வந்து அதை எடுத்து கொடுக்குற எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் எவ்வளவா? இதை காட்டில ஒரு காஸ்ட்லி இருக்கு. ஒரு ஃபவுண்டேஷன் க்ரீம் எவ்வளோ? சும்மா சொல்லுங்களேன். 250 சொன்னாங்க, 300 சொன்னாங்க. ரேஷ்மா நீ கரெக்டாக சொல்லு. எவ்வளோமா? 1000. அப்போ நீ யூஸ் பண்ணது 1500 வந்துச்சா? 8000 ரூபாய். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன், அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ், அது ஒரு ரேட்டு. அந்த பேஸை போட்டுட்டோம்னா, நான் சொல்லித்தரேன் கேட்டுக்கோ, நல்லா வீட்டில் போய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன், அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் இருக்கு, அதே கம்பெனியில் வாங்கி அதை வந்து அந்த ப்ரஷ்ல அப்படியே பண்ணிடணும். அதையும் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டியூப் மாதிரி இருக்குது, அதுதான் ஸ்டுடியோ டியூப். அந்த டியூப் எடுத்து அப்படி போட்டுட்டுனா, நீ சினிமா ஆக்டர்லாம் பார்க்குறல்ல டிவியில், ஒரு மாதிரி பல 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 பலன்னு இருப்பாங்க, ஷைனிங், அது அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் போட்டு ஒரு சின்ன ஸ்ப்ரே மாதிரி இருக்கு, அதை அப்படி அடிச்சிட்டீங்கன்னா 24 மணி நேரமும் கேள்வி கூட குமரி போலவே இருப்பா. ஏன்னா சில நேரங்களில் இப்போ மேக்கப் வந்து வெயிலில் என்ன பண்ணிடுது, வேர்த்து ஊற்றணும்னு தொடச்சா கர்ச்சிப்லாம் ஃபவுண்டேஷனாக வருதா இல்லையா? வருதா? ஆனா இப்போ இருக்கிற மேக்கப் காஸ்ட்லியா போயிட்டீங்கன்னா வராதா? கேட்டுக்கோ, வரவே வராதுன்றாங்க. சரி, நீங்க இப்ப இதுக்கு இந்த டாபிக் பேசுறேன்னு கேக்குறீங்களே, நான் என்ன தெரியுமா சொல்றேன், இதை காட்டிலும் வாசிங்க என்னாகமம் 6வது அதிகாரம் 25வது அதிகாரம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் கர்த்தர் உன் முகத்தின் மேல் தாம் முகத்தின் பிரகாசத்தை வைத்து உன்னுக்கு சமாதானத்தை பண்ணி கிருபையா இருக்க கடவர். இது சூப்பர்ல. மேக்கப் போடுறதுனால வீட்டில் சண்டை வரணுமா வரக்கூடாது? சமாதானம் தானே வரணும். நானா பெரிய சண்டை போடுறேன், சமாதானம் கொலைச்சு. என் ப்ரொஃபஷனல், நான் 4 பேரை பாரு, கத்திரப்பாரு, உன் முகம் பிரகாசம் அடையா. நீ ஜபிச்சியா இல்லையா? நீ யாரை பார்க்கணும்? டிஜிஎஸ் தினகரன் இருதய பைபாஸ் சர்ஜரிக்காக ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாராம். ஒரு நர்ஸ் அட்மிட் ஆயிட்டு இருக்கும்போது காலையில சொல்லுவாராம், ஒரே ரெக்வஸ்ட் வச்சாரா, எனக்கு காலையில நான் ஒரு 1 hour எனக்கு ப்ரேயர் பண்ணதுக்கு நேரம் வேணும்.
அந்த நேரத்தில் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அது மேல ஒரு சூட் ரூம், தனி ரூம். கரெக்டா 7 மணிக்கு தான் 7:30 மணிக்கு தான் ஜெபத்தை முடிப்பாராம். ஆனா ரவுண்ட்ஸ்லாம் காலையில டாக்டர்ஸ் எப்போ வருவாங்க? காலையில வருவாங்க. அவங்க தூங்கி எந்திக்கும் போது எப்படி இருக்கிறாங்க, என்ன நைட்ல என்ன நடந்துச்சு. இவர் எந்திரிச்சு காலையில அந்த ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு அமைதியா கை கூப்பி அநே பாஷை பேசுறதில்ல, ஆரவாரம் பண்ணி ஜெபிக்கிறதில்ல. ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல ஒரு பொம்பளை ஜோம் பண்றா, கடங்காரன் வாசல்ல நிற்கிறான். கேட்டீங்களா? கேட்கலையா? கேட்டியாம்மா நீ? அவ பைபிள் எடுத்து வந்து வச்சுட்டு ஜோம் பண்றான். அவங்களுக்குலாம் காமி, அப்புறமா அது ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தியா? அப்படிலாம் ஜோம் பண்ணல, சொல்லும் போதே சிரிக்கிறா போல. அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருப்பாராம். 7:30 மணிக்கு அந்த டாக்டர் இல்லை நர்ஸ் ஒரு அம்மா கதவை திறந்து போகுமா, அந்த ரூமுக்குள்ள அவ்வளோ ஒரு அமைதி, ஒரு பிரசன்னம். அவர் முகத்தை பார்த்தோம்னா அந்த முகத்துல இவர் நோயாளி மாதிரியே தெரியாதா, அவ்வளோ ஒரு சாந்தம், ஒரு பிரகாசம் அவர் முகத்தில் கத்தர் வச்சிருந்தாரா. இன்றைக்கு நாம் முகப்பிரகாசத்துக்காக ஏதோ செய்யறோம். ஆனா முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர் கர்த்தர், அத கூட சமாதானத்தை கொடுக்கிறவர். பிசாசுக்கு நம்ம மூஞ்ச பார்த்தா பிடிக்காது. மூஞ்ச பாரு எப்படி இருக்கும். தேவத பிரசன்னத்தில் இருக்கிறவங்களோட முகம் வயசு தெரியாது. 30 வயசு 20 வயசு இருக்கும், முகம் வேற மாதிரி இருக்கும். நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணு. ஏங்க நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். இதுக்காக இந்த பைபிள் பிரிண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்கறது யாருக்காக? நீ சபைக்கு வா, நிறைய சபை கூப்பிடுறாங்க, நீ வா, வந்து தசமா கொடு, காணி கொடு, வந்தனும் ஒரு லீடர், வந்தனும் ஜபத்துக்கு வந்தனும், இப்படித்தான் பண்றாங்க. சில பேர் சொல்றாங்க, உங்க அப்பா உன்னை விட்டு போய் கூட உனக்கு திமிர் அடங்கலையா பாரு. நான் சொன்னேன், எங்க அப்பா என்னை விட்டு போனாலும் ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாரு, ஏசப்பா என் கூட தான் இருக்கிறார், அவரு போறாரு. நீ போன பிறகு எல்லாரையும் சோப் போட்டு வைப்ப நினைச்சேன், சோப் போடுற வேலை இல்லை, ஆசிட் ஊற்றி கழுவினுக்கிறேன். நான் எதுக்கு சோப் போடணும்? ஐயோ பிரதர், எங்க அப்பா போயிட்டு தயவுசெய்து என் கூட இருங்க, என் கூட இருங்க. போறியா? தாராளமா போ. உன்னை கழுவி 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 உன்னை ஒரு நாள் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவா. It takes 2 years to see the reality. 2 வருஷம் எடுத்தது இது ரியாலிட்டி. இதை தவிர்த்து நீ கர்த்தரோட வழியில மட்டும் உண்மையா இருந்துட்டு வச்சுக்க, உலகம் 1000 பார்க்கும், உலகம் வேற மாதிரி பார்க்கும். ஏசுநாதர் போய் உட்கார்ந்தாரு, யார் கூட உட்கார்ந்தாரு? உலக பார்த்து சொல்லிச்சு, பாரு யார் கூட உட்காந்துக்கிற பாத்தியா, அதை பத்தினா அவர் கவலைப்படல. உன் மனசு கரெக்டா இருக்கா? டீ கடையில் போய் நிற்போம், டீ குடிச்சு நிற்போம், பக்கத்தில் எல்லாம் தம் அடிச்சு நிற்பாங்க. டீ கடைக்கு போய் டீ குடிச்சிருக்கியா? தம் அடிச்சுருங்க பக்கத்தில் இருப்பாங்களா? நீ வீட்டுக்கு வந்து உங்க மேலே என்ன அது அடிக்கும்? அடிக்குமா அடிக்காதா? உண்மையை சொல்லணும். ஆம் இல்லை, நான் அடிச்சதே இல்லை, என்ன கேட்டது அப்படின்னாது. அப்போ என்ன நினைப்பாங்க? நீ போயிட்டு வந்து மேலே அசண்டிக்குது. ஆனால் கர்த்தர் உன் முகத்தை பார்க்குறாரு. அதனால தான் ரொம்பவே வேணாந்து டீ கடை வாசல் கூட டீயை வாங்கி வெளில வந்துடுது. அது என்னங்க, ஒரு கையில டீ, அதுவும் கண்ணாடி காசு தான் குடிக்கணுமா? ஒரு கையில டீ, ஒரு கையில வர டீ குடிக்கிற, அரவரா அரவரா அப்படி மிதக்கிறது. இன்னைக்கு இழுக்க 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 நாளைக்கு உன்னை வச்சு இது இழு இழு இழுக்கும். போனா போட்ட சீக்கிரம் சாவற. நீ சாவறது இப்ப இப்பே செத்துற. எதுக்கு பாரம்?
குடி குடி குடிய கெடுக்கும். நான் நல்லா இருக்கிறேன் பாத்தி, நீ இப்ப நல்லா தான் இருப்ப. அத்திப்பழத்தை புட்டு பார்த்தா உள்ள போய் லங்ஸையும் அதெல்லாம் யாருக்கு தேவை? ஆனா ஒண்ணு சொன்னேன், எச்சரிப்பை கேட்டு நீ திருந்தல, உன்னை உடனெல்லாம் சாவாச்சிட மாட்டார். கோழியை கழுத்து முடிக்காம சாவ வச்சிட மாட்டாரு. ஒரு மந்திரவாதி சொல்றான், 5 குட்டி சாத்தான் விடுவானா, அந்த குட்டி சாத்தான் எவ்வளவு தான் இருக்குமா? 1 ஜான் தான் இருக்குமா. அந்த ஒண்ணு ஒவ்வொரு வேலை பண்ணுமா. என்ன வேலை பண்ணணும்னு கேட்டா, சாப்பாடுல கை வச்சுனா முடியா வரும். அது ஒரு குட்டி சாத்தான் பண்ணுமா. வீட்டுல இருக்கும்போது திடீர்னு ஒரு பேட் ஸ்மெல், பயங்கரமான ஒரு அசுத்தமான வாசனை நாத்தம் வீட்டுக்குள்ள வருமா. திடீர்னு வீட்டுக்குள்ள பேசிட்டே இருப்பாங்க, அந்த பேச்சு பெரிய கலவரமாயிடும், பெரிய சண்டையாயிடும். திடீர்னு வண்டியில போயிட்டே இருப்பியான், திடீர்னு ஒரு காத்து அடிக்கும், இங்க இருந்தும் வந்து போர்டு உன் மேல விழும். திடீர்னு போவ, வண்டி எல்லா வண்டியும் போவோம், உன் வண்டி பஞ்சர் ஆகி நீ அடிச்சு ஸ்டார்ட். இதெல்லாம் ஒவ்வொரு ஆவிகள் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு வேலையை செய்யுமா. நான் சொன்னேன், இந்த ஆவியே இப்படி பண்ணுதுன்னா ஆவியை உண்டாக்கினவர் எவ்வளவு பண்ணுவார் உன்னை. You cannot play. நீ நினைக்கிற நீ பர்ஃபெக்ட்டா, கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் அரசு அன்று செய்யுமாம். முடிவு தான் பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் அவனோட முடிவு. சில பேர் நல்லா பட்டையும் கொட்டையும் போட்டு ஆரம்பிச்சுட்டு இதுல போய் முடிச்சிடறான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எப்படி ஆரம்பிக்கிறான்? பட்டை மொட்டை கழுத்துல உத்ராஜ கொட்டை அப்படிதான் ஆரம்பிக்கிறான். ஆனா கடைசியில என்ன தூக்கிறான்? பைபிளை தூக்கிறான். இன்னொருத்தன் பிறந்த கிறிஸ்தியன் பைபிளை தூக்குறான், கடைசியில எங்க போய் முடிக்கிறான்? எப்படி முடிக்கிறான்? இதுலயும் இல்ல அதுலயும் இல்ல. This is very pathetic. கர்த்தர் உன் கூட பேசுறார். அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர் கேட்டுக்கோ, எனக்காக நீ வாழ், நான் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் பாதத்துல நல்ல அபிஷேகம் உண்டு. சின்ன பசங்க சைரஸுக்கு சுகுமா டாக்டர்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவர் கேட்பாரு, நீ ஊசி போடணுமா மாத்திரை கொடுக்குவா? அவர் சொல்லுவா, எனக்கு மாத்திரை கொடுத்தா போதும். அதனால இன்னைக்கும் கூட்டா வருவான். நேத்து கூட கூட்டு போயிட்டு வந்தேன். ஆனா சேப்பன் டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு என்ன இல்லை, மாத்திரையே இல்லை, ஒன்லி எடு சொரு. அவர்கிட்ட போனாலும் பக்கத்துல ரூம் இருக்கும், இப்படி போய் நாள் தான் காத்து ரெடியா வச்சிருப்பா. ஊசி வலிக்கதான் செய்யும், ஆனா ஊசி குத்துறோன்னு என்ன ஆகும்? ஒர்க்கு வேகமா எடுக்கும், ஃபாஸ்டா இருக்கும் ஆக்ஷன். இன்னைக்கு நான் மருந்து கொடுக்கறத விட ஊசி தான் குத்தினுக்கிறேன். அத்தான் நான் உன்னை போய் பின்னாடி குத்துறேனே தெரியல அப்படின்னு சொல்றியா? நான் உன்னை குத்த, நீ என்ன குத்த, 2 பேரையும் சேர்ந்து பிசாசு வச்சு குத்த, எல்லாத்தையும் சேர்ந்து கர்த்தர் உன்னை உயர்த்துறாரு. சீல் வரணும் வெளியில, மனசுல இருக்கிற சீல் வரணும். இப்ப கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறல்ல, உன் மனசு சரியில்லை, நீ பல யோசிக்கிற, ஆனா உன் யோசனையை கர்த்தர் பார்க்கிறாரு. யோசனை தூரத்துல இருந்து பார்க்கிறாரு. ஏன் இப்படி யோசிக்கிற? என்ன தப்பா சொல்லிட்டா போல? கர்த்தருக்கு தானே உன்னை சுவிவுள்ள ஒரு பதார்த்தமாய் மாத்த பேசுறாரு. ஏன் உலகத்துக்கு நம்ம உண்மையா இருந்துமே, இனிமேல் கர்த்தருக்கு உண்மையா இருப்போமே, இந்த உலகத்துல நம்ம ஜெயிப்போமே, உலகத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம பிள்ளைங்க ஏன் அப்படி இருக்கு? நம்ம ஏன் சாட்சி உள்ள ஜீவம் இல்லாம இருக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும்போது அழகான ஒரு நல்ல வனைந்த ஒரு குயவன் கையில இருக்கிற களிமணை போல கர்த்தர் மாற்ற விரும்புறார். வலிக்கம்தான் வலிக்கம்தான். நிறைய பேர் சொன்னாங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பேசுறவங்க 150 கோடியில சபை கட்டல, பணம் பேசுறவங்க சபை கட்டல. இந்த ஆசீர்வாதத்தை பத்தி பேசாமையும் பணத்தை பத்தி பேசாதவ அவ்வளோ பெரிய சபை கட்டிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? சத்தியத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. சத்தியத்தை சொன்னா அநேக சத்ருவதான் மாறுவாங்க. ஆனா
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. சீல் பிதுக்கப்படணும். மனசுல இருந்து சீல் வெளில வரட்டும், வா வெளியில வரட்டும். அந்த சீல் பிதுங்கை வெளில வந்துட்டோம்னா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் கர்த்தர். உன்னை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறாரு. அவர் சுத்தமா சொல்றாரு, என் முகத்தை உன் முகத்துல வைக்கிறேன்பா. நீ இனிமே கண்ணாடியில பார்க்கிற பத்தியா, அந்த முகம் கிடையாது. வெளியில பார்க்கும்போது உன் முகம் பிரகாசமா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் பிரகாசிக்கப்படுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப முகத்தின் பிரகாசம் வரும்போது உனக்கு சமாதானம் வரும். இரண்டாவது, தேவன் முகத்தை எங்கள் இருதயங்கள் பிரகாசிக்க பண்ணுகிறாரா. அதுதான் நம்ம 2 கொரிந்தியர் 4:6 பார்த்தோம். ஏன்னா அகத்தின் மகிழ்ச்சி, அகத்தின் அழகு. அப்ப உள்ள இயேசு இருந்தாருன்னா எங்க வரும்? வெளியில வந்துருமா. மூன்றாவது, தேவன் முகத்தை பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி சீர்படுத்த உதவுவார். கடைசியா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் முகத்தை பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் பிரகாசித்த பண்ணி சீர்படுத்த உங்களுக்கு உதவுவார். இந்த பிரகாசம் எதுக்குன்னா, இந்த பரிசுத்தத்தில் பிரகாசிக்கணும். இரவுல சில பேய்கள் நடமாட்டம் இருக்கும். ஒரு டைம் அது சொல்லுது, நான் இப்பெல்லாம் அந்த தெருவுக்கே வரதில்ல, நீ இருக்கிற தெருவில். ஏன்னா அங்க வாசனை வேற மாதிரி அடிக்குதா. எப்படி அடிக்குதா? வாசனை வேற மாதிரி அடிக்குதா. ஏன்னா அந்த தேவ சமூகத்துல தேவன் ஒரு ஆலயமா இருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். ஆனா பிசாசு உள்ள வருதுன்னு நினைச்சுக்க, ஃபர்ஸ்ட் அந்த பரிசுத்தத்தை கழிப்பான். பரிசுத்தத்தை கழிப்பான், அசுத்தமான எண்ணங்களை கொண்டு வருவான். எல்லாவற்றும் முன்னால் சரி செய்ய முடியும். சண்டையை சரி செஞ்சிடலாம். எனக்கும் உங்களுக்கும் சண்டை இல்லை, நான் வந்து பிரதர் நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்க மாட்டேன். பரவாயில்ல போ, நான் மன்னிப்பு கேட்டேன், இறங்கிட்டு கர்த்தர் என்ன மன்னிப்பார். ஓகேவா? ஆனா ஒரு சரீரத்தில் செய்யற பாவம், சரீரத்தில் செய்யற பாவம், அந்த சரீரம் ஆவி ஆத்மா செய்யற பாவம், இது தேவ சமூகத்தை தடுக்கும். தேவன் நம்ம மத்தியில வரத்தை தடுக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், வாயில கிரியையில சண்டை வம்பு இதெல்லாம் கூட மன்னிச்சிடுவாங்க. ஆனா உன் சரீரத்தில் உன்னை தீட்டுப்படுத்தும் போது, தேவ ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் போது, ஆனா தான் பேய் பிடிச்சவங்க, அசுத்தாவி உள்ளவங்க, மாந்திரிக செயலில் உள்ளவங்க எடுத்தோன்னு கை வைக்கிறது, எடுத்தோன்னு இந்த மாதிரி தகாத உறவுக்குள்ள போறது, இல்லை எடுத்தோன்னு உன்னை விழ வைக்கிறது. தெளிலால் பாருங்க, கூலிக்காக நல்ல ஒரு அனாயிண்டட் பர்சனை கீழே தள்ளினா. இதற்காக கர்த்தர் நம்மள இதெல்லாம் எழுதி வச்சிருக்கா தெரியுமா? எந்த விதத்திலும் நீ பாவத்தில் விழுந்துடாத. எலியாவை இந்த ஏசபெல் பயங்கரமா பேசினா, உன்னை எது பண்ற பாரு, அது பண்ற பாரு. அப்போ இவன் நினைச்சா எலியாவை போலவே எகுவும் இருப்பா. எகுவ வர வைக்கிறதுக்காக ஜன்னல் மேல என்ன பண்றா? மை. கண்ணுக்கு இது அழகு, கண்ணுக்கு இது அழகு, கவிதைக்கு இது அழகு. பத்தியா வருது பத்தியா, ஒண்ணு மைய போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. யார வஞ்சிக்கிறதுக்கு? ஒரு உன்னதமான தேவன் குமாரன். நீ போடுற கணக்கெல்லாம் வேஸ்ட். ஆனா கர்த்தர் ஒரு கணக்குல எகுவ அனுப்புறாரு. அவளை பிடிச்சி கீழே தள்ளுன்றாரு. கீழே விழுறான். இந்த மை போட்டுக்கிற கிழிவி எட்டி விட்டாங்க பாருங்க, கீழே வந்து விழுந்தா. விழுந்துனோன்னு அவ மண்டை கிண்ட உடம்புல செதறி அந்த ரத்தத்தை நாய் நக்கிடுச்சு.
கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய மக்களுக்கு, கர்த்தருடைய மனிதர்களுக்கு விரோதமாய் போகிறவருடைய முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். நீ அமைதியா இரு. ஏன் தெரியுமா? சத்தமிடாத மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல அவர் இயேசு இருந்தார். ஏன் தெரியுமா? தானியேல் 9:17, இப்பொழுது எங்கள் தேவனே, நீர் உமது அடியாளின் விண்ணப்பத்திலும் அவருடைய, வாசிங்க பார்க்கலாம் 9:17, இப்பொழுது எங்கள் தேவனே விண்ணப்பத்தையும் கேட்டு, இதுதான் பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்தின் ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உம்முடைய முகத்தை, அப்ப பரிசுத்த ஸ்தலத்துல முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். இதுல பிரகாசிக்க பண்ணுவார். நம்பர் 1, தேவ முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி சமாதானத்தை கட்டளையிடுவாராம். கர்த்தருடைய முகத்தை முதல்ல நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுவார். 2வது, தேவ முகத்தை எங்கள் இருதயங்கள் பிரகாசிக்க பண்ணுவார். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. தேவ பிரச்சனை இல்லாத எந்த இடத்துலயும் போவாத. தேவ பிரச்சனை அங்க குலைச்சலாவதா, இறங்கி வந்துரு. வேணாம், எப்படிப்பட்ட இடம் இருந்தாலும் சரி. சினிமா தேட்டருக்கு போக கூடாதுன்னு பைபிள் போட்டுருக்குதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சினிமா தேட்டருக்கு போக கூடாதுன்னு பைபிள் கேட்டிருக்கா? ஆமா போட்டிருக்கு, வசனம் சொல்லு. உடனே எடுத்தாங்க. சங்கீதம் 1:1, துன்மார்க்கின் ஆலோசனை நல்லாமலும் நில்லாமல். அப்ப அவன் கேட்டான், பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல கூட்டத்தில் ஏறிய உங்க கூட யார் நிக்கிறா? ட்ரெயின்ல ஏறிய உன் கூட்டத்தில் யார் நிக்கிறா? பஸ்ல உன் பக்கத்துல உட்காந்துக்கிறோம், யார் உட்காரா? ஆண்டோனி பிரதர் அப்படியே உட்கார்றாரு. யார் உட்காரா? அது நான் காசு கொடுத்து உட்கார. அப்ப சினிமா தட்டுல ஓசிலியா உட்கார. நான் கேட்கறது பாயிண்டா காண்டி இல்லையா? எங்க சினிமா பார்க்க பைபிள் போட்டிருக்கா? என்ன இவர் எப்படி பேசியிருக்காருன்னு கேட்குறியா? சரி, சினிமா பார்க்க கூட பைபிள்ல போட்டிருக்கா? கல்பனா நீ சொல்லு. சும்மா ஜாலியா சினிமா போயிட்டு வந்தோம், தப்பா? குடும்பமா போயிட்டு பார்த்து, எப்பா நீ வேறப்பா, நான் சினிமாலாம் வேற படம்லாம் போல, அனிமேட்டட் மூவிஸ், சின்ன பசங்களுக்கு கார்ட்டூன் திரும்பி சினிமா தேட்டர்ல காமிக்கிற, வீட்டுல காட்டு. பைபிள் அப்படிலாம் போடல. தேவ பிரசனை இல்லாத எந்த இடத்துலயும் என்ன பண்ணாத நீ, அதெல்லாம் ஒரு கல்லர் கொகை. நீ சினிமா தேட்டர் மட்டும் அங்க உள்ள இருக்குன்னு நினைச்சுக்காத. நிறைய சபைகளும் இப்படிப்பட்ட கலர் வண்ண லைட்டு புகை ஒட்டுக்கிட்டு ஆடலும் பாட கேட்ட நான் யூத் அட்ராக்ட் பண்றேன். யாரை அட்ராக்ட் பண்ற? அப்படி அட்ராக்ட், கடல் லைட்டை பார்த்தோம் புகையம் பார்த்த வர யூத்து சபை முஞ்சன போய் புகை ஒட்டு நிற்பான். உனக்கு தேவையா? யூத்த எப்படி அட்ராக்ட் பண்ணு? பைபிள் என்ன சொல்லுது? வாலிபன் தன் வழியை எத்தனால் சுத்தம் பண்ணுவான். இழுக்கு வேற உம்மால் ஒன்றி வேற ரட்சிப்பு கிடையாது. ஒருவன் பிதாவை போல அழைக்காவிட்டா இப்படிலாம் பண்ணி நீ பண்ற அதெல்லாம் வேலை. அந்த மாதிரி இடம் வேணாம். இன்னைக்கு தேவ நாம தூஷிக்கப்படுற காரணம், உலகத்துல போனாலும் மைக்கேல் ஜாக்சனுக்கு அவ்வளவு விசில், அவ்வளவு கைத்தட்டு. ஒரு தமிழ் சினிமா உலகத்துல போனா அவ்வளவு விசில், அவ்வளவு கைத்தட்டு. ஒரு பாடல் ரெடிச்சுக்கு அவ்வளவு பண்றான். இதே தான் ஸ்டேஜ் உள்ள, சபை உள்ள, வெளியில ஆண்டவர் பாட்டை பாடுறான். பாட்டு மட்டும் தான் வேற, விசிலு கைத்தட்டுது இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆண்டவர் அங்க ஒரு நாள் இருக்க மாட்டார். களியாட்டங்கள் உனக்கு வேண்டாம், இந்த மாதிரி காரியங்கள் உனக்கு வேண்டாம். இப்ப இதனால்தான் ஜனங்க வேறு பிரிச்சு பார்க்கும். ஓ இவர் இப்படிலாம் பேசுறாரு, நம்ம கூப்பிட்ட நம்மளுக்கு பிரச்சனை. பைபிள் அப்படி போடலாங்க. நீ கலர் லைட்டை போட்டுதான் ஒரு அட்ராக்ட் பண்ண, அப்படிப்பட்ட ஆத்மா வேண்டாம். பெனின்ஸ் மீட்டிங்ல ஒருத்தர் பெருசா போட்டு வந்தாரு.
7 ஜடைகளை போட்டு பயங்கரமா இருந்தார். அவர் முதல்ல சொன்னாரு, ஒவ்வொரு ஜடையிலும் ஒவ்வொரு அசுத்தாவி உட்காந்துட்டு இருக்கு, முதல்ல அதை போய் கட் பண்ணு. என்கிட்ட காசு இல்லை. அவர் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் ஷேவ் பண்ணாரு. இப்ப பாருங்க டாட்டூ, இங்க பாரு டாட்டூ. டாட்டூவை பத்தி பைபிள்ல போடக்கூடாதுன்னு போட்டிருக்கா? ஆமா, லேவியராகமத்தை எடுத்து பாரு. ஆமா ஆமா ஆமா, பரலோகத்துக்கு செல்ல முடியாது. வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 26, 27 சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். யாதொன்றும் ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். நல்லா கேளுங்க, எந்த ஒரு பொருளையும் ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, குறி கேட்க கூடாது, நம்ம நாள் பார்க்க கூடாது. நல்ல நாளா கெட்ட நாளா, யமகண்டமா ராகுகண்டமா நாள் பார்த்து உங்க தலைமயிரை சுற்றி உதுக்காமலும் தாடியின் ஓரத்தில் என்ன பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்திருக்கீங்களா, ஆட்டு தாடி மாதிரி வச்சுக்கிட்டு பிரெஞ்சு பியர்ஸ். பிரெஞ்சு தப்பா நான் சொல்லுங்க. தாடியின் மயிர்ல என்ன பண்ணக்கூடாதா, கத்தரிக்க கூடாதா. செத்தவனுக்காக உங்க சரீரங்களை கீறிக்கொள்ளாமலும், அந்த செத்தவனுக்காக அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ செத்தவங்களுக்காக உங்க பேர் அம்மா. ஒரு பைத்தியம் ஒண்ணு இருக்கு, ஒரு பைத்தியம் அரமெண்டல். எல்லா பேரும் குத்தி வச்சுக்குது. அதுல என் பேரை கூட குத்தி வச்சுக்குது. பாத்தியா பாத்தியா, பரலோகம் கிடையாது. பரலோகம் போலனா போது. பூமியில நம்ம எதை செஞ்சாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்யணும். எது செஞ்சாலும். இன்னைக்கு இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்ததே வேற. நிச்சயமா சொல்றேன், தேவ சமூகத்திலிருந்து நான் 5 o'clock எழுந்திரிச்சேன், ஜெபிச்சேன். நான் வேற ஒரு டாபிக் தான் வச்சிருந்தேன். தடைகளை உடைக்கிறவர், வாழ்க்கையில சில செயல்முறைகளை ஆண்டவர் நம்மத்தில தடைகளை உடைத்து நம்மளை கொண்டு வருவார் என்று. ஆனா இங்க வந்த உடனே இந்த வொர்ஷிப் டைம்ல என்னோட மைண்ட் எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு. நான் ஒன்னே ஒன்று நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற யாராவது ஒருத்தருக்குள்ள ஆண்டவருடைய வசனம் கிரியை செய்யும். யாரவனா விடு, நீ கர்த்தரை விட்டுறாது. நீ சொல்றல அதெல்லாம் ஒன்றும் நடக்கா, நீ நினைக்கிறதா நடக்கா, நான் நினைக்கிறது நடக்கா, நீ நினைக்கிற கர்த்தர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். ஈவன் எனக்குமே அதான் சொல்றேன். நம்மளெல்லாம் அடிமையா கொண்டு வந்து வச்சாங்க. கர்த்தர் மேல கொண்டு போய் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கிறாரு. ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்துல முன்மாறியா இருக்கணும். ஒரு கிறிஸ்துவ இயேசுவை சுமந்து கொண்டு போகணும். ஒரு கிறிஸ்துவ அவருடைய முகத்தை நம்ம முகத்துல வைத்து போனோம். ரெண்டாவது, அவருடைய பிரசன்னத்தை நம்ம இதயத்துல வைத்து போனோம். மூன்றாவது, அவருடைய பிரசன்னம் நம்ம பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் வைத்து பிரகாசிக்க பண்ணுகிறவர். பாலான இடங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் வந்துருச்சுன்னா உன்னோட வாழ்க்கை செழிப்பாய் மாறிடும். நீ எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் இயேசு உன்னை செழிப்பாய் மாத்திடுவார். உன் குடும்பத்தில் நீ நினைக்கிற நான் சம்பாதிக்கிறேன், நல்லா பண்றேன், ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல அந்த காசு பத்த மாட்டுது, நான் இன்னும் கடன்காரனதான் இருக்கிறேன், இன்னும் நான் சில இதெல்லாம் பிளான் பண்றேன், ஆனா எல்லாத்தையும் தடுத்து 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 நிற்குதுன்றல. இன்றைக்கான தடைகளை உடைக்கிறவர் இயேசு என்று மறந்து போயிடாத. எல்லாரும் கண்களை எப்படி ஜெபம் பண்ணுவோம். தேவ பிரசன்னம் இன்னைக்கு நிரப்ப வேண்டுமாக, தேவ வல்லமையால் நம்ம நிரப்பப்பட வேண்டுமாக. இன்னைக்கு இதோட விட்டு எல்லாத்தையும் வழியை விட்டு
இன்னைக்கு கத்தரை மாட்டம் பிடிச்சிட்டு போகணும். எல்லாம் இயேசுவை மட்டும் நீங்க பிடிச்சிட்டு போங்க. இன்னைக்கு பேசுற நான் அடுத்த வாரம் இருப்பேன்னு தெரியாது, நான் பேசுற நான் அடுத்த நிமிஷம் இருப்பேன்னு தெரியாது. ஆனா இந்த பேசுற வார்த்தை கர்த்தருடைய வருகை மாற்றம் உங்களை படமிடும். இந்த பேசுற ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு சாட்சியை கொடுக்கும். இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் மனதை ஆற கர்த்தரை நோக்கி துதிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக நான் வாழக்கூடாது. இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், இந்த உலகம் அப்படி வாழக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும். நான் வாழ்ந்தாலும் உமக்காக தான் வாழணும், நான் மரித்தாலும் உமக்காக தான் வாழணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான்,